நான் யூஐ டிசைனர் ஆகணும், ஆனால் எப்படி ஆகிறது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 மந்த்தில் உங்களை யூஐ டிசைனராக மட்டும் இல்லாமல் ஒரு ஏ இன்ஜினியராகவுமே மாற்றுறோம். எங்களோட ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேட்ச்லையும் ஆஃப்லைன்லையும் பேட்ச் ஜாயின் பண்ணி நிறைய பேர் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் பண்ண முடியல, எனக்கு ஒர்க் எப்படி போகணும்னு தெரியல, இன்னும் கெரியருக்குள்ளே போகாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அட்மிஷனை உடனே பிளேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ உங்கள் டீமுக்குள்ளே சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய பர்ஸ்பெக்ட்லேருந்து மட்டும் நீங்கள் யோசிக்காமல் பல மனிதர்களுடைய பர்ஸ்பெக்ட்லேருந்து யோசிப்பீங்க. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? இது ஏன் அப்படின்னா, when it is going to be a create as a one idea which is helpful for multiple people or not. ஒரு ப்ராடக்டோடைய கொள்கையே, ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதுக்கு முக்கியமான காரணமே என்ன தெரியுமா? இது வந்து மக்கள் வந்து இந்த ஒரு ஐடியாவை வந்து பயன்படுத்துவாங்களா, இந்த ஐடியா இந்த ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்குதா, அது வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் அவங்க. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? இதுக்காக தான் இந்த இந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. இந்த இதெல்லாம் இருக்காங்க, டிடெக்டிவ்ஸ்லாம் இருக்காங்கல்ல, டிடெக்டிவ்ஸ் இருக்காங்கல்ல, டிடெக்டிவோட போர்டு பார்த்துருக்கீங்களா? அந்த அந்த நியூஸ் பேப்பரை ஒட்டி ஆமா 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 லைக் அது அந்த மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்க? ரெட் கலர்ல லைன் போட்டு கனெக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. இதுதான் கைண்ட் ஆஃப் அ பிரெயின் ஸ்டார்மிங் அண்ட் கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி. எல்லாமே இதுதான். நீங்கள் வந்து இதை வந்து அவங்க ஒரு மர்டரையோ இல்லை ஒரு சஸ்பெக்டையோ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். சிம்பிள், சிமிலர் பேட்டர்ன் தான், எதுவுமே பெருசாக கிடையாதுப்பா. யூஎக்ஸ்ன்றது பசில்ஸை சால்வ் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஒரு த்ரில்லர் படம் மாதிரி தான், சரியா? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், எண்ட் பண்ணும்போது ஓகே திஸ் இஸ் த சொல்யூஷன் விச் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் பீப்புள். அதுக்குள்ளே போனால் அங்கே ஒன்று இருக்கும், அதை சால்வ் பண்ணணும் நம்ம. திஸ் இஸ் ஹவ் த திங்ஸ். இட்ஸ் அ கண்டினியூஸ் சால்விங் அ பசில் கேம் தான். ஓகேங்களா? இப்போ நீங்கள் டே 1ல் வந்துருக்கிற ஒரு ஐடியா வந்து சூப்பர் ஐடியான்னு சொல்லவே முடியாது. அடுத்து ஒரு 30 நாள் கழிச்சு வேறு ஒரு ஐடியா வரும், அதுக்கு சூப்பரான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனால் அந்த டே 1 அந்த ஐடியா பேட் ஐடியாவோ இல்லை ஒரு பாதி ஐடியாவோ உங்களுக்கு வரலன்னா அந்த 30வது நாள் கிடைச்சிருக்கிற ஐடியா வந்திருக்காது உங்களுக்கு. நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் தியரி தான். என்ன தியரினா, உனக்கு நல்ல ஐடியா உருவாகணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் பெஞ்ச் மார்க்குக்கு ஒரு ஐடியா இருக்கணும் உங்களுக்கு. இதுதான்டா. அப்போ ஒரு 25 நாள் கழிச்சோடனே இதை விட ஒரு பெஸ்ட் ஐடியா உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஆனால் எதனால அந்த பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டீங்க, எடுத்த உடனே சூப்பர் ஐடியா வரும் அப்படின்னா அந்த ஐடியா மொக்க ஐடியா கூட இருக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்க எந்த ஐடியாவுமே பெஞ்ச் மார்க் பண்ணவே இல்லை. நான் சொல்ல வரது புரியுதுங்களா? இந்த விட நான் கீழே பண்ணக்கூடாது, இதை விட மேலே தான் போகணுன்றத பெஞ்ச் மார்க் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் அதை விட ஒரு ஐடியா மேலே எக்ஸ்ட்ரா கொண்டு போவீங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி அனலிட்டிக்கல் தியரட்டிக்கலான பார்ட்டு தான், மைண்ட் கேம் தான். ஓகேங்களா? யூஎக்ஸ் இஸ் அ மைண்ட் கேம். மைண்ட் கேம்னா என்ன சொல்கிறது, சைக்காலஜிக்கலாக ப்ளே பண்ணுற ஒரு கேம், சரிங்களா? இதை வந்து ஒரு பசில் சால்விங் மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி analytically you need to understand about users behavior, story, logical, and then like என்ன சொல்கிறது, கல்ச்சர். ஓகேங்களா? சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் விஷயங்களை கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த என்ன சொல்கிறது, இந்த யூஎக்ஸ்ன்ற ப்ராசஸ், சரியா? ஸோ பிரைன் ஸ்டார்மிங்கிறது வந்து எல்லாருமே பண்ணுவாங்க, போலீஸ் பர்சன்லேருந்து. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, இது வந்து யூஎக்ஸ் டீம் மட்டும் கிடையாது, everyone will use brainstorming. brainstorming is a common factor. ஒரு காமன் ஃபேக்டர்னா எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தடாலஜி. brainstormingன்றது ஒரு மெத்தடாலஜி. இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ brainstorming is a method. ஓகேங்களா? இதுக்கான மெத்தட் ப்ராப்ளம் சால்விங் கார்டு ஒன் ஆஃப் த மெத்தடு. யூஸிங் திஸ் brainstorming மெத்தட் யூ கேன் ஃபிகர் அவுட் அண்ட் யூ கேன் கம் அப் வித் நியூ ஐடியாஸ். ஒரு புது விதமான ஐடியாக்குள்ளே நீங்கள் வர முடியும். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ரியேட்டிவிட்டி ஒர்க் ஷாப்ஸு, டீமோட சேர்ந்து ஒரு கதையை கொண்டு வாங்கன்னு சொல்கிறது, நீங்கள் எல்லாம் ஒரு கதை எழுதிடுவாங்கன்னு சொல்கிறது, இது எல்லாமே பிரெயின் ஸ்டார்மிங்கில் ஒன்று தான், சரியா? விஷயம் ஒன்று தான். இதை வந்து டேரக்டர் யூஸ் பண்ணுவாங்க. யார்? நம்ம மூவி டைரக்டர்ஸ். எதுக்காக? ஒரு மூவி டிஸ்கஷன் ஒன்று பண்ணுவாங்க எப்பயுமே. நீங்கள் இந்த இன்டர்வியூஸ்லாம் மூவி
இன்டர்வியூலாம் ஏதாவது பார்த்துருப்பீங்கன்னா சொல்லுவாங்க, நாங்கள் டிஸ்கஷன்லேயே அது பிளான் பண்ணது தான் அப்படி சொல்லுவாங்க. டிஸ்கஷன் என்ன ப்ரோ அப்படின்னா மூவி டிஸ்கஷன். மூவியை வந்து கதையாக ஒன்று உருவாக்கிடுவாங்க. அதாவது எப்படின்னா லைக் ஒரு 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 அப்பா அவரோட பொண்ணை தொலைச்சிடுறாரு. அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து ஒரு ஒன்லைனராக அவர் வச்சிருப்பாரு. இப்போது அந்த கதையை எப்படி நவுத்தலாம் அப்படின்னு வரும்போது சீன் பை சீனாக ஒருத்தவங்களாம் சொல்லுவாங்க. சார் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கிற மாதிரி வச்சிடலாம் சார் ஃபஸ்ட்டு சீனு. ஓகே. செகண்ட் சீன் வந்து ஜெயிலேருந்து தப்பிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிடலாம் சார். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வண்டியில் வரும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு சார். அந்த இடத்துல பார்த்தா அவரு மாதிரியே ஒருத்தர் இருக்கார் சார். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஹாஸ்பிட்டலில் எடுத்துன்னு சேர்த்துட்டு அவர் வந்து அந்த வண்டி எடுத்துக்கிட்டு அவர் நேராக போகிறார் சார். அப்படியே அவர் அந்த அந்த வாழ்க்கையை தொடர்றாரு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தவங்கள ஜெயிலில் புடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை எழுதுறாங்கன்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு சீனாக டெவலப் பண்ணிட்டே வராங்க இப்படி. இப்படி டெவலப் பண்ணப்பட்டது தான் ஒரு கதை. அது என்ன கதை சொல்லுங்க பார்க்கலாம். கத்தியா ப்ரோ? ஆ எல்லாரும் தெரியுது கத்தின்னு சொல்லிட்டு. வெரி குட். ஸோ அப்போ கத்தி மாதிரி ஒரு படம் வருதுன்னா அந்த டைரக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு ஒன்லைனர் மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவார். அப்புறம் மேற்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சீனையும் அவங்க டெவலப் பண்ணுவாங்க. யார் கூட உட்காந்து ஒரு 5 பேரோ ஒரு 10 பேரோ உட்காந்து மூவி டிஸ்கஷன் பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் பாருங்கள் மூவியில் எல்லா விதமான ரசனையும் இருக்கும். குழந்தைங்க ரசனை, பெரியவங்க ரசனை, மீனிங் த எமோஷன்ஸ் சொல்கிறேன் நான். யங்ஸ்டர்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2K, ஜென்சி எல்லாரோடைய பல்ஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு படமாக வெளியே வந்தால் தான் அது சூப்பர் சக்ஸஸ்ஃபுல் மூவி. ஓகேங்களா? நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, நீங்கள் யோசிக்கிறீங்களா யோசிக்கலன்னு தெரியல. பட் நல்லா புரிஞ்சுக்கிங்க, எப்படி ஒரே ஒரு டைரக்டரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவியை பண்ணி கொடுத்துட முடியும். யூ கேன் திங்க் எப்பயாவது திங்க் பண்ணியிருக்கீங்களா அது பிரதீப் ரங்கநாதன் மட்டும்தான் போய் எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குனா தோணியிருக்கா உங்களுக்கு? நோ, இட்ஸ் நாட் லைக் தட். பிரதீப் ரங்கநாதன் வந்து எழுதுவார், ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வரையும் எழுதுவார். மேற்கொண்ட இடத்துல ஃபில்லர் மாதிரி வச்சிருவார். இந்த இடத்துல இது எப்படி கொண்டு போகலாம், இந்த சீனில் எப்படி கொண்டு போகலாம். திஸ் ஆல் கம்ஸ் அண்டர் டிஸ்கஷன்ஸ் ஒன்லி. ஓகேங்களா? நீங்கள் இந்த மூவிலாம் பயங்கரமான யூஎக்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உலகத்தில் வந்து அந்த 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 அது ஒரு க்ரியேட்டிவான விஷயத்த பண்ணுறது இருக்குல்ல, அந்த அந்த சூப்பரான ஸ்டோரி டெல்லிங்குள்ளே கொண்டு போகிறது, விஷுவலாக பண்ணுறத விட அந்த கதையை வந்து சூப்பராக பண்ணிட்டேன்னா படம் சக்ஸஸ் கண்டிப்பாக. ஓகேவா? அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போது வென் யூ ஆர் ஒர்க்கிங் வித் டேரக்டர்ஸ் யூ மே நோ திஸ் பர்டிகுலர் போர்ஷன். அதாவது அந்த டிஸ்கஷனுக்கு உங்களை எல்லாருமே கூப்பிடுவாங்க. டிஸ்கஷன் கூப்பிட்டு இந்த சீனில் ஹீரோ வந்து இப்படி அடிக்கிறான், இந்த இடத்துல வந்து இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்றத ஒருத்தர் சொல்லு அப்படின்னுவாங்க. ஷங்கர் இருக்கார் இல்லையா, ஷங்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வாங்குவார் வேலை யாருக்கிட்ட இருந்து, ஜூனியர்ஸ் கிட்ட இருந்து. ஏன்னா அவங்க வந்து அந்த கதையோடைய கிரியேட்டிவிட்டியை வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஷங்கர் வந்து அந்தந்த சீனோடைய சீக்வன்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிடுவார் ஒன்லைனராக. அந்த ஒன்லைனரை எவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் எழுதிட்டு வரானோ அவன் எல்லாம் வந்து அவருடைய அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாராமா. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரனுக்குலாம் வந்து அவ்வளோ பேர்கிட்ட இருந்து ஆடிஷன் வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்டோரி லைனை கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை வந்து எழுதிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த இந்திரன் படத்துக்காக கொடுத்து அதை வந்து கிரியேட்டிவாக ஒரு சில சில நெரட்டிவ்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை திரும்பி கொடுத்து அதுலேருந்து செலக்ட் ஆகி உள்ளே போனவங்க தான் நிறைய டைரக்டர்ஸ். இப்போ இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான் என்னென்னா, இப்போ மூவி டைரக்ஷனாக இருந்தாலும் சரி, ஸ்கிரிப்டிங் இருந்தாலும் சரி, அது பல ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரியான விஷயத்த உள்ளே வந்து கொண்டு வரணும். தட் இஸ் வாட் எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்டாக? மூவி எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஸ்டோரி டெல்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா வர்றதுக்கு காரணம் யார்? பல பல பீப்புள் சேர்ந்து உட்காந்து டிஸ்கஷன் பண்ணது தான். இது ஒன்றுத்துக்கு மட்டும் நடக்காது. லைக் டேக் மியூசிக். நீங்கள் நினைக்கிறீங்களா மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் மட்டும் பண்ணுறாரு சொல்லிட்டு? Anirudh is a one part of the game actually. ஓகேங்களா? he has a very good team members. அவர் கூட நல்ல டீம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொரு அசட் மாதிரி ஒன்று ஒன்று இருக்காங்க. லைக் கீபோர்ட் பிளேயர் வில் பி தேர், லைக் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல மியூசிஷியன்ஸ் வில் பி தேர், அண்ட் தென் நல்ல சிங்கர்ஸ் வில் பி தேர், அண்ட் தென் என்ன சொல்கிறது, யூ ஹாவ் திஸ் ஃபெலோஸ், இந்த கம்போசர்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? பேக்ரவுண்டு கம்போசர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? மிக்சர் சொல்லுவாங்க, சவுண்ட் மிக்சர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல பீப்புளோட சேர்ந்து உழைப்பு தான் மியூசிக்ன்ற ஒரு உழைப்பு.
எண்ட் ஆஃப் த டே அனிருத்துக்கு மட்டும் கிடைக்குது. பட் பிகாஸ் ஆஃப் ஈஸ் அ டைரக்ஷன் ஆஃப் எவ்ரி திங் இல்லையா, அதுக்காக அவர் கொடுக்குறாங்க. பட் ஆனால் பிஹைண்ட் த ஸ்டோரியில் தெர் இஸ் எ நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் தேர். அது யாருக்குமே தெரியாது. பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் கம்ஸ் அண்டர் ஒன் லேபிள், அனிருத் மியூசிக், அவ்வளோதான். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு மியூசிஷியன்ஸ், ஒவ்வொரு டிஸ்கஷன்ஸு, பேட்டர்னை கண்டுபிடிக்கிறவங்க, மிக்ஸ் பண்ணுறவங்க, இது எல்லாமே இவங்கெல்லாம் வந்து ஒரு டீமு. அதே மாதிரி ரிசர்ச் பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு டீம் இருக்கும். நல்ல நல்ல சவுண்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு மட்டுமே ஒரு டீம் இருக்கும். பிகாஸ் அனிருத் ஹார்ட்லி டேக்கிங் ப்ராடக்ட்ஸ், ஒரு ஒரு ப்ராஜெக்ட் எத்தனை இருக்காரு, ஒரு எடுக்கிறாருன்னா பர் இயருக்கு வந்து ஹி இஸ் டேக்கிங் நியர்லி ஹவு மெனி மூவி, லைக் பர் இயர் வந்து இருங்க ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக் போட்டு பார்க்கலாம். பர் இயர் ஹவு மெனி மூவிஸ் மியூசிக் இங்கே பாருங்க. ஓகேங்களா, அதாவது 1 to 6 மூவி சவுண்ட் ட்ராக் பர் இயர் அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இத்தனை மூவிஸுக்கு தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு. ஓகே, ஒரு 6லேருந்து 7 மூவி ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு. இப்போ இந்த 6 மூவிக்கு 6லேருந்து 8 பாட்டு போடுறாரு, பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறாரு. அப்போ கணக்கு பண்ணுங்க, 6 இன்ட்டு 6 இல்லைன்னா 6 இன்ட்டு 8 இல்லை 6 இன்ட்டு 10 அவ்வளோ பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் ஸ்கோர்ஸ்லாம் பண்ண வச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அவர் பண்ணுற பாட்டு வந்து ஒரு 40லேருந்து 50 பாட்டு. ஓகேங்களா, அதுக்கு பின்னாடி நிறைய மியூசிக்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரே பர்சனால் இவ்வளோ விதத்தையும் இவ்வளோ இன்ஸ்பிரேஷனையும் பண்ண முடியுமா? இட்ஸ் வெரி வெரி டப் அண்ட் வெரி வெரி ஹார்டு. ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் அவங்களோட டீம்ஸ் வச்சுக்கிறாங்க. சரிங்களா, அந்த டீம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கரெக்டான பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்பிரேஷனலான விஷயத்தை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த இன்ஸ்பிரேஷனான விஷயத்த வச்சு அவர் அதுக்கு மேலே என்ன பண்ணுவார், ஹீ பில்ட் த ஐடியா. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த ஒரு 2 3 நிறைய டைமில் நிறைய பாட்டில் மாட்டினார். என்னென்ன பாட்டில் மாட்டினார், அது பேர் என்னது, கல்யாண வயசுன்ற அந்த பாட்டில் மாட்டினார். கரெக்டா, அது யாரோடைய லைக் என்ன சொல்றது, யாரோடைய சொல்லுங்க, வயசு தான் வந்துடுச்சு. ஓகேங்களா, இங்க பாருங்களா, இப்போ இந்த பாட்டை அவர் எடுத்தாரு. சரிங்களா, ஹி காட் அ காப்பிரைட் இஷ்யூ வந்துச்சா. இப்போ இந்த சாங் வந்து மாதிரி என்ன சொல்றது, நிறைய பாட்டு அவருக்கு இன்ஸ்பிரேஷனாக வரும். சரியா, அந்த பர்டிகுலர் விஷயத்த அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே பார்க்குறாரு, இன்ஸ்பயர் ஆகுறாரு, ஹீ இஸ் டூயிங் தட். ஓகேங்களா, ஸோ இப்போ என்னன்னா, இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் யார் கலெக்ட் பண்ணி இருந்து கொடுக்குறது, அவருக்கு டீம் இருப்பாங்க. அந்த டீமோட வேலை அப்படின்னா, தே கோ அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட்டு, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இங்கிலீஷ் வெர்ஷன்ஸு, தமிழ் வெர்ஷன்ஸ்லாம் இருக்குதோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, எட்டுன்னு வந்து கொடுப்பாங்க. அதை வச்சு அவங்க பில்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நார்மலாக நடக்கிற ப்ராசஸ். இதே மாதிரி தான் நம்மளோட டிசைன் ப்ராசஸாக இருக்கட்டும், இல்லை வந்து சினிமாவாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், வி டூ சம் மல்டிபிள் பிரைன் ஸ்டார்மிங் டுகெதர் வித் நம்மளுடைய டீம்மேட்ஸு, அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் கூட உட்காந்து பிரைன் ஸ்டார்மிங் பண்ணிட்டு தான் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆர்ட் டைரக்ஷன்லேருந்து எல்லாமே பிரைன் ஸ்டார்மிங் தான். எதுவுமே நார்மலாக நடக்கிறதே கிடையாது. எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் பிரைன் ஸ்டார்மிங். இட்ஸ் நாட் அ ஒன் சிங்கிள் பர்சன் ஆக்டிவிட்டி, இட்ஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள் ஆக்டிவிட்டி. ஓகேவா, ஸோ அவங்களுக்கு நல்ல டீம் இருக்குது. அந்த டீம் வந்து பிஹைண்ட் த ஸ்டோரியில் ஒர்க் பண்ணுது. இதுதான் சினாரியோ. இந்த சினாரியோவில் தான் தே ஆர் கிரியேட்டிங் த மல்டிபிள் வெர்ஷன்ஸு, தே கிரியேட்டிங் ஸோ மெனி பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாமே. இப்போ இதே இதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒன்று வந்துச்சு. அது பேர் என்னதுன்னா, என்ன பாட்டு, நெல்சனு நெல்சன் விஜய் காம்போ என்னப்பா படம் அது, பீஸ்ட். பீஸ்ட். தேங்க்ஸ். அந்த பீஸ்ட் பிஜிஎம் இருக்குல்ல, அந்த பிஜிஎம் கூட ஒரு இடத்துல வந்து அது ஒரு ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஒரு பிஜிஎம் ஆக்சுவலி அது. ஓகேங்களா, அது அப்படியே டிக்டோவாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. அதாவது அது மட்டும் இல்லை, நிறைய சாங்கில் அந்த அதை வந்து எடுக்க வந்து எடுத்து 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 பண்ண ஆரம்பித்தாங்க ஆக்சுவலி. அந்த அந்த காரு போகிற மாதிரி இருக்கும் அது. ஓகேவா, ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, லைக் உங்களுக்கு வந்து தெரியணும் இல்லையா, இது வந்து சிங்கிள் பர்சனோட வேலை கிடையாது. இது இது ஒரு குரூப் ஆக்டிவிட்டி, எல்லாரும் சேர்ந்து பண்ணுற ஒன் ஆஃப் த ப்ராசஸ். ஓகேங்களா, ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். பீஸ்ட் பிஜிஎம் யூடியூப்.
ஓகே, இது இது வந்து எதுக்காக அப்படின்னா, இட்ஸ் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் குரூப் ஆக்டிவிட்டி, இட்ஸ் நாட் ஒன் பர்சன் ஆக்டிவிட்டி. ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து கொடுக்குறாங்க, அதை அவங்க பண்றாங்க, அவ்வளவுதான். அது ம், Beast car scene climax என்ன போட்டு பாருங்க bro. ஆக்சுவலி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹாலிவுட் மியூசிக் அது ஆக்சுவலி. ஓகேங்களா, ஹாலிவுட்னு சொல்ல முடியாது, ஃபாரின் கிரியேட்டர்ஸ் உடைய இது ஆக்சுவலா. ஓகேங்களா, அது வந்து செம்மையா இருக்கும். அது வந்து இருக்கு, நான் பார்த்துருக்கேன். அது வந்து இதே மாதிரியே சவுண்ட் வரும் அந்த, ஆனால் இதில் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த அது வந்து ஒரிஜினல் வெர்ஷன் ஒரு லைட்டாக இருக்கும். இவங்க கம்ப்ளீட்லி அதை டிட் இட் சம் மாடிஃபிகேஷன். ஓகேங்களா, பட் இதுதான் சினாரியோ. லைக் ஸோ பேசிக்கலி ஹி டூ லாட் ஆஃப் என்ன சொல்கிறது, பிரைன் ஸ்டாமிங் டுகெதர் வித் த டீம் மெம்பர்ஸ். அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியும், இல்லைன்னா கஷ்டம். இந்த சாங் தான், இந்த சாங் தான். இந்த பீட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்ரெடி ரிலீஸ்டு. ஓகேவா, இது வந்து அனிருத்தோடைய இது என்ன சொல்றது, இன்ஸ்டால்மெண்ட் இது உள்ள. அந்த போதில் ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று போதில், அது அது வந்து ஏற்கனவே ரிலீஸ்டு இந்த ஒன் ஆஃப் த இதில். ஓகேங்களா, அந்த மியூசிக் மேலே ஹீ டிட் தட் ஃபயரு, ஸ்ட்ராங்கரு, இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் உள்ள ஆட் பண்ணி அது ஒரு 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 காம்போ. தட் இஸ் வாட் த மிக்ஸ் இல்லை, இதுதான் பிரைன் ஸ்டாமிங். ஸோ எதை போட்டால் ஒர்க் அவுட் ஆகுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணுற ஒரு ப்ராசஸ். அதான் சொல்ல வரேன், அனிருத் இஸ் அ கிரியேட்டர், அப்படி சாரி, அனிருத் இஸ் அ ஆர்டிஸ்ட், அவ்வளோதான். இஸ் நாட் அ கிரியேட்டர், அப்படி தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா ஹீ நோ த சவுண்டு பக்காவா தெரியும், எந்த சவுண்டை போட்டால் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் புரியுன்றது அவர் தெரியும். ஸோ ஹீ பிளே த ரைட் ரிதம் வித் த ரைட் மியூசிக் டுகெதர். சேம் ஏஆர் ரகுமானும் கைண்ட் ஆஃப் அ பர்சன் ஒன்லி. இஸ் அ ரைட் மிக்சர் அண்ட் ஆல்சோ இஸ் அ கிரியேட்டர் டூ. ஓகேவா, கிரியேட்டரும் கூட, அதே சமயத்தில் ஹீ இஸ் ஆல்சோ ரைட் மிக்சர். ஓகேங்களா, இந்த ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி யூ கேன் திங்க் அபவுட் த another பர்சன். இளையராஜா கிட்ட இருக்கிறது கிரியேஷன். ஓகேங்களா, ஹீ கிரியேட் த திங்ஸ், சவுண்டு பக்காவாக கிரியேட் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ அதுதான் சொல்ல வரேன், இங்கே அந்த அந்த இது இருக்குல்ல, அந்த அந்த கோர்வை இருக்குல்ல, even you can sit with all the music directors, cinematographers, and then இவங்க அவங்க பேர் என்னது, சினிமோட்டோகிராஃபர் கூட. இந்த இப்போ ஒரு சீன் இப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா அவங்க டீம் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இந்த சீன் நம்ம எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் வித் டேரக்டர், தே இன்வால்வ் த டேரக்டர் டுகெதர். டேரக்டர் சொல்ல சொல்ல அந்த இன்புட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தே டிஸ்கஸ் த ஃப்ரேம்ஸ், எந்த ஃப்ரேமில் எடுக்கலாம், என்ன கேமராவில் எடுக்கலாம், என்ன லென்ஸில் எடுக்கலாம் அப்படின்ற அந்த ஐடியாஸ் எல்லாமே தே டிஸ்கஸ் டுகெதர். இட்ஸ் நாட் கம்ஸ் இன் ஒன் மைண்ட். ஸோ பிரைன் ஸ்டாமிங்கிறது வந்து எல்லா ரோலுக்குமே, எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாலஜி. இந்த மெத்தடாலஜியை பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஏதோ பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணுறது இப்போது, அப்போது அந்த பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கும் வி நீட் டு ஃபிகர் அவுட் சம் என்ன சொல்கிறது, சம் சொல்யூஷன். அந்த சொல்யூஷனுக்கான வழி எப்படி வரும் அப்படின்னா நம்ம அந்த பிரச்சனையை பேசும்போது வரும். ஸோ வென் வி நீட் டு டிஸ்கஸ் அபவுட் த ப்ராப்ளம்ஸ் இன் த ப்ராடக்ட்டு, பிஸ்னஸ்ஸு, வி கேன் ஃபிகர் அவுட் சம் சொல்யூஷன்ஸ். ஸோ பிரைன் ஸ்டாமிங்கிறது ஒரு ஜென்ரிக்கான ஒரு ஃபார்மெட் வி ஹாவ் டு ஃபாலோ. இது வந்து யூஎக்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா டொமைன் காரணங்களுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமனான பேட்டர்ன் தான். சரியா, அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, டிசைன் திங்கிங் ப்ராசஸ் சொல்லிட்டு. நீங்கள் இந்த யூஎக்ஸ் ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுற ப்ராசஸ் தான். ஆனால் அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க பேர் வச்சுருக்காங்க ஒன்று ஒன்றுத்துக்கு.
இப்போ இந்த டிசைன் திங்கிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இதுதான் யூஐஎக்ஸ் டிசைனர்ஸ் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த ப்ராசஸ். ஓகேங்களா, டிசைன் திங்கிங்கிறது தான் மேஜராக யூஸ் பண்ணுற ஃபார்மெட்டு. இதை வந்து யூஎக்ஸ் டிசைனர்ஸ் மட்டும் தான் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இட் இஸ் யூஸ்டு பை ஆல் த சயின்டிஸ்ட்டு, ப்ராடக்ட் டிசைனர்ஸு, ப்ராடக்ட் இன்னோவேட்டர்ஸு, வீடு கட்டுறவங்கலேருந்து எல்லாருமே, டேரக்டர்ஸ், மூவி டேரக்டர்ஸ் அண்ட் சினிமோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் இந்த மியூசிஷியன்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மேஜர் மெத்தடாலஜி டிசைன் திங்கிங் ப்ராசஸ். இது மூலயமா நீங்கள் பல விதமான விஷயங்களை சார்ட் அவுட் பண்ண முடியும், சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும், ஒரு நிறைய ஐடியாஸை உருவாக்க முடியும். ஸோ அதான் சொல்ல வரேன், எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது காமன். சரியா, நீ வந்து ஒருத்தவங்க உள்ளே வராங்க அப்படின்னா நல்லா வரணும், அதை ஹாப்பியாக பார்க்கணும், ஹாப்பியாக யூட்டிலைஸ் பண்ணணும். தே ஹாவ் டு இன்வெஸ்ட் தேர் டைம் இன் த பிளாட்ஃபார்ம்ஸ். ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும், இந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் தான்ப்பா, நீ வாங்கிக்கோ அப்படி சொல்லிட்டு. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? ஸோ பிரைன் ஸ்டார்மிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்மெண்ட்டு. ஸோ பிரைன் ஸ்டார்மிங்கில் நாங்கள் நிறையா விதமான விஷயங்கள் பண்ணுவீங்க. லைக் யூ வில் என்ன சொல்கிறது, யூ வில் டூ மல்டிபிள் அனாலிசிஸ். நீங்கள் ஐடியா உருவாக்குறதுக்கப்புறம் அந்த ஐடியாஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவீங்க, ரேங்க் கொடுப்பீங்க. இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த ஐடியா வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்குமே மார்க்கெல்லாம் போடுவாங்க. சொல்கிறது புரியுதுங்களா? எல்லா ஐடியாவும் எடுத்துன்னு போக முடியாதுல்ல, கரெக்டாக கைஸ்? எல்லா ஐடியா எடுத்துன்னு போக முடியாது. அப்போது அந்த ஐடியாஸ் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்றதுக்கு நம்ம அதுக்கு ஓட்டிங் பண்ணுவோம். இதோ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து ஓட் பண்ண சொல்லுவாங்க. இதில் எதெல்லாம் உங்களுக்கு ஓகேன்னு சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு. அப்போ நீங்கள் உருவாக்கின ஐடியாஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்டில் போட்டு அதுக்கு நாங்கள் எல்லாம் ஓட்டு போடுவோம். அதுக்கு பேர் வந்து ஓட்டிங் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கைஸ், நீங்கள் கொடுக்குற 1008 ஐடியாஸையும் என்னால் எடுத்துகிட்டு போயிட முடியுமா? என்ன முடியுமா முடியாதா? ஸோ ஐ கேனாட் டூ திஸ். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஐடியாஸ் எல்லாம் தான் போட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அதில் எதெல்லாம் எனக்கு ஓகேவோ ஓட்டு கேட்பேன் நான். நீங்கள் அதில் போய் ஒரு டாட் இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த ஓட்லேருந்து இதெல்லாம் ஓகேவான ஐடியா தூக்கிட்டு வா வெளியே அப்படி சொல்லிட்டு வெளியேறின்னு வருவேன். இப்படி தான் ஐடியேஷனை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? ஐடியா ஜென்ரேட் பண்ணுறோம், அதில் எந்த ஐடியாவை நம்ம சூஸ் பண்ணுறோம். கரெக்டாக நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஐடியா உருவாக்கிட்டோம், அந்த ஐடியாவில் எதை நம்ம எடுத்துன்னு வர போகிறோம், அதுக்கு மார்க் எப்படி போட போகிறோம். ஸோ தட்ஸ் ஆல்சோ குரூப் டிஸ்கஷன் ஒன்லி. நீங்கள் ஐடியா உருவாக்கிட்டீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு போயிட மாட்டேன். அதுக்கு பேர் வந்து டாட் ஓட்டிங் மெத்தடாலஜி அப்படின்னு பேர். என்ன பேர்? டாட் ஓட்டிங். சரிங்களா? டாட் ஓட்டிங்னா கண்டுபிடிச்ச ஐடியாவில் எது பெஸ்ட்டு கொண்டு வா, இதான் அது. இந்த மாதிரி ஓட்டிங் கேட்பேன் நான் உங்ககிட்ட, இதெல்லாம் ஓகேவா இருக்குது, இது நல்லா இருக்குது, இந்த மாதிரி ஓட் பண்ணுவாங்க. இதெல்லாம் லைவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதோ பாருங்கள், தெரியுதா? இதெல்லாம் டாட் ஓட் மெத்தடாலஜி. ஸோ அதாவது சூஸிங் த பெஸ்ட் ஐடியா, எது என்னுடைய ஐடியாஸில் எது பெஸ்ட் ஐடியான்னு சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துறது. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? ஓகே, டாட் ஓட்டிங் ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குல்ல, நிறையா விஷயங்கள். என்ன கைஸ், கரெக்டு தானே? நிறையா விஷயங்கள்லாம் புதுசாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கலி லைக் உங்களோட டீம் மெம்பர்ஸ் கூட சேர்ந்து இந்த ப்ராடக்ட்ஸை பற்றியும் ப்ராப்ளத்தை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஐடியாஸ் எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் நோட் டவுன் பண்ணி ஸ்டிக்கி நோட்டில் ஒட்டிட்டு அதில் எதெல்லாம் பெஸ்ட்டான ஐடியாஸ்ன்றதை சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்கள் ஆப்புக்குள்ளே என்ன ஃபீச்சர்ஸ் வைக்க போகிறீங்கன்றத முடிவுக்குள்ளே வருவீங்க. நீங்கள் சொல்கிறது புரிஞ்சா? நான் யூஐ/யூஎக்ஸ் டிசைனர் ஆகணும், ஆனால் எப்படி ஆகிறது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிந்த அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 மந்த்தில் உங்களை யூஐ/யூஎக்ஸ் டிசைனராக மட்டும் இல்லாமல் ஒரு ஏஐ இன்ஜினியராகவுமே மாற்றுறோம். எங்களோட ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேட்ச்லையும் ஆஃப்லைன்லையும் பேட்ச் ஜாயின் பண்ணி நிறைய பேர் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் பண்ண முடியல, எனக்கு ஒர்க் எப்படி போகணும்னு தெரியல, இன்னும் கெரியருக்குள்ளே போகாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அட்மிஷனை உடனே பிளேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.